வணக்கம் நண்பர்களே. நம்ம ஏர் கூலர் வந்து இப்போ சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறது, தண்ணியை எப்படி வெளியேற்றுறது, இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நாம் இந்த ஏர் கூலரை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் முதல்ல இந்த ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த டஸ்ட் ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, இதை வரமாக வச்சுக்கணும். அடுத்ததாக இந்த உள்ளே இருக்குது இல்லையா, இதுதான் ஹனிகோம். இந்த ஹனிகோம் ஃபில்டரை வந்து நாம் இதை வந்து ரிமூவ் பண்ணணும்னா ஒரே விஷயம் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். வெளியில் வெயில் ரொம்ப இருக்கிறதுனால நாம் இப்போ உள்ளே கொண்டு வந்துட்டோம். உள்ளே வந்து நாம் இதை கழட்டிட்டு இப்போ இந்த ஹனிகோம் ஃபில்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹனிகோம் மேஸ். அதாவது தேன் கூடு இருக்கு இல்லையா, அந்த தேன் கூடு அமைப்பு மாதிரி இதில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நாம் க்ளீன் பண்ணணும். இதை க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சளி இல்லைன்னா ஜலதோஷம் பிடிக்கும், தலைவலி வரும். அதனால் இதை நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக நாம் வந்துட்டு ஒரு ரெண்டாவது ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ண போகிறோம். இந்த ஹனிகோம் ஃபில்டரை நம்ம நல்லா கழுவியாச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இதை வெயிலில் வச்சு காய விட்டுறோம். அடுத்ததாக நம்ம வந்துட்டு இப்போ ஏர் கூலர் உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த தூசியெல்லாம் க்ளீன் பண்ணேன்னா நமக்கு அந்த காற்று வரும்போது அது நமக்கு வந்துட்டு ஜலதோஷம் பிடிக்கும். அப்புறம் தேவையில்லாத அந்த சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொண்டு வரும். அதனால் யூஸ் பண்ணுறதுனால நல்லா க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாலும் ஒரு 1 or 2 monthsக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். இது நாங்கள் சம்மரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை தான் கழுவுது. ஓகேவா? ஓகே, இப்போ நாம் இப்போது கழுவியாச்சு. இந்த உள்ளே பிடிச்ச தண்ணியை எப்படி வெளியே ஏற்றுறதுன்னு பார்ப்போம். இப்போ இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நாம் இப்போ பழைய தண்ணி ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த தண்ணி
ஏர் கூலரில் இருக்குது, ரொம்ப நாளாக இருந்தாலும் சரி, இல்லை நாம் இப்போ கழுவுன அந்த அழுக்கு தண்ணியாக இருந்தாலும் சரி, அதை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு ஏர் கூலரில் கீழே வந்து ஒரு நாப் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த நாப், இதை வந்துட்டு இந்த கார்க் மாதிரி இருக்கும், இதை நம்ம ரிமூவ் பண்ணாலே போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வால்வு வழியாக அழுக்கு ஃபுல்லாக வெளியே வர்றதை பார்க்கலாம். ஸோ இந்த அழுக்குலாம் உள்ளே இருந்து நாம் அதை வந்து ஏர் கூலரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் சுவாச சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர். இதை நாம் இப்போ வெயிலில் நல்லா காய வைக்க போகிறோம். அவ்வளோ காஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து தண்ணி ஃபில் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏர் கூலர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அந்த ஹனிகாம் ஃபில்டரோட வர்ற சவுண்டை கேட்டாலே உங்களுக்கு புரியும், அது நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை நம்ம வந்துட்டு ஏர் கூலரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.